கொடிகாமம் கச்சாய் பகுதியில் வெள்ள நீர் தேங்கும் இடத்தில் கிணறு வெட்டிய மண்ணை உளவு ஜந்திரத்தின் மூலம் கொட்டிய இளைஞன் மீது போலீசார் சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் செய்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடிகாமம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் மாணிக்கவாசகர் மதுசன் என்ற இளைஞன் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக இளைஞனின் உறவினர்கள் பல கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் தோண்டப்பட்ட கிணற்றின் மண்ணை அருகிலுள்ள கடையொன்றின் முன்பாக தேங்கி நிற்கும் வெள்ள நீரை தடுப்பதற்கு உளவு யந்திரத்தில் ஏற்றி கொட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுதே போலீசார் துப்பாக்கி பிரயோகம் செய்தனர் என்று உறவினர்கள் கூறுகின்றனர். இதே நேரம் குறித்த உளவு யந்திரத்திற்கு உளவு யந்திரத்தின் பின்பக்கத்திலிருந்து துப்பாக்கி பிரயோகம் செய்யவில்லை என்றும் பக்கவாட்டிலிருந்தே துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக போலீசார் கருத்து கூறுகின்ற பொழுது தாம் மறைத்த பொழுது உளவு யந்திரம் நிற்காமல் விரைவாக சென்றதாலேயே துப்பாக்கி பிரயோகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று கூறுகின்றனர். சம்பவத்தில் காயமடைந்த இளைஞனின் தந்தையார் கடந்த மாதம் சுவையினம் காரணமாக இறந்திருக்கின்றார் என்றும் இந்த இளைஞனே குடும்பத்தினரை உழைத்து காப்பாற்றுகின்றார் என்றும் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று இளைஞனின் உறவினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.